Realmeலேருந்து 9i அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் ஏற்கனவே வியட்நாமில் லான்ச் பண்ண காரணத்தினால இந்த ஃபோனை பற்றின முழு விஷயமும் இப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்த Realme 9iல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.6 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோவில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேலும் 480 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. மற்றபடி ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 90.8% வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது AMOLED கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் வீடியோட இடையில சொல்கிறேன். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் Snapdragonோட 680 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 610 GPU கொடுக்குறாங்க. இந்த Snapdragonோட 680 சிப்செட் வந்து ஏற்கனவே விவோவோட Y21T அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ் விளையாடும்போது 1-2 கேம்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். மற்றபடி CPU கோர்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரலாம் எதிர்பார்க்கப்படுது. அது மாதிரி பார்க்கும்போது 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வரப்போகுது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4X RAM தராங்க. அதே ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 வரப்போகுது. இது போக இந்த ஃபோனில் வந்து விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 6GB RAM கான்ஃபிகரேஷன் வாங்கினீங்கன்னா அடிஷனலாக ஒரு 5GB வந்து சேர்த்து வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் நமக்கு வந்து ஃபிசிக்கல் அது போக இன்டர்னல் ஸ்டோரேஜ் சேர்த்து 11GB RAM யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்த 2 ஸ்டோரேஜ் தான் வருதா இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வருதா அப்படிங்கிறது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம். இது டெடிகேட் சிம் கார்டு கொடுக்குறாங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட வாய்ஸை பற்றி பேசும்போது இது Android 11 வாய்ஸில் Realmeயோட 2.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. Android 12க்கான அப்டேட்டும் இது கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு Realmeயோட 3.0 இன்டர்ஃபேஸில் இந்த Android 12ஓட அப்டேட் வர இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சாம்சங்கோட JN1 சென்சார் f1.8 ஆப்பர்ச்சரில் வருது LED ஃபேஸ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரோட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா வருது. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி பொறுத்தவரை நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.1 ஆப்பர்ச்சரில் வருது. இது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் பவர் பட்டன் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரி சப்போர்ட்டும் வருது. மேலும் ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஃபோனோட வெயிட் 190 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. 4Gயோட VoLTE சப்போர்ட் இருக்குது. மேலும் டுவெல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்களும் இந்த ஃபோனோட தராங்க. கலர்ஸை பற்றி பார்க்கலாம். Realmeயோட இந்த 9i ப்ளூ குவாட்ஸ் பிளாக் குவாட்ஸ் அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 20,000 வரும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓரளவு ப்ரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தோணுது. இருந்தாலும் 680 சிப்செட் வந்து 700 சீரிஸோட பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் GPU சைடில் கொஞ்சம் வீக்கான சிப்செட் தான் இது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் Realme கம்பெனி வந்து இந்தியாவுக்கு இந்த ஃபோனை எந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஸோ லான்ச் ஆன உடனே ப்ரைசிங்கோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த Realmeயோட 9i பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலமாக அவங்களும் இந்த ஃபோனை பற்றி லான்ச்சிங்க்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு நன்றி. வணக்கம்.